சோதனையா வைக்கிறான். உயிர் சேதங்கள், விளைச்சல் சேதங்கள், சமராத்தங்கிறான்ல, விளைச்சல் சேதங்கள். வெள்ளம் செஞ்சோம், வெள்ளத்தில் வைத்து விட்டுட்டு வந்துட்டோம். விதைச்சோம், அறுவடை செய்யறதுக்கு போக முடியல, விட்டுட்டு வந்துட்டோம். இது மாதிரி விளைச்சல் சேதங்கள் இதெல்லாம் சோதனை தான்ங்கிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய இழப்பு, இடம்பெயர்வு, வறுமை எல்லாமே என்னையாம் அல்லாஹ்வுடைய சோதனைங்கிறான். அப்ப இந்த சோதனைகளை மனசுடைஞ்சு போய்தான் இன்றைக்கு சிலர் பாவம் செய்ய தொடங்குறாங்க, அல்லது மென்டல் ஆகுறாங்க. அடுத்த முயற்சி செய்ய முடியாம நம்ம எண்ணத்தை கை வச்சாலும் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. நமக்கு யாரோ சூனியம் செஞ்சு போட்டான் பிள்ளைக்குது. அடுத்தடுத்து நமக்கு பிரச்சனையா தான் இருக்கு. அடுத்தடுத்து பிரச்சனைனா அடுத்தடுத்து டெஸ்ட் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு சோதனைகளை அல்லாஹ் சோதிக்காண்டு நினைச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த துயரங்கள், அந்த துன்பங்களை எல்லாம் ஒரு சுகமான வேதனைகளாக நம்ம மாற்றிக்கலாம். ஒரு சுகமான வேதனையாக நம்ம மாற்றிக்கலாம். இதுல பாருங்க, ஒரு மனுஷன் உலகத்துல சந்தோஷமா தான் வாழணும். அவன் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா வாழலாம், வசதியோடு இருந்தாலும் சந்தோஷமா வாழலாம். அவன் உளவியல் ரீதியாக பாதிப்படையாமத்தான் இருக்க வேண்டும் என்கிறது இஸ்லாம் போட்ட திட்டம். எப்படி கஷ்டப்படுறவங்க கூட சந்தோஷமா கஷ்டப்படுவானா? இஸ்லாத்தை பாருங்க, கஷ்டப்படுறவங்க கூட அந்த கஷ்டத்தை என்ன நினைக்க போறான், இது நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனைக்கு நடந்த என்ன, அதுக்கு பின்னால ஒரு பாஸ் பண்ண போறோம். நம்ம அதுக்கு பின்னால நமக்கு ஒரு பரிசு இருக்குது. பரிசு கிடைக்க போகுதுன்னா கஷ்டப்படுறது நமக்கு கஷ்டமா தெரியாது, சுகமான இன்பம் அமைத்து. உதாரணத்துக்கு பாருங்க, வீட்டுல பாப்பா மகனை கூப்பிட்டு, இங்க அடுக்கி வச்சுக்கிற இந்த 500 செங்கல்ல தூக்கி இந்த பக்கமா எடுத்து வைக்கணும்னு, நான் மட்டுமா தனியா அப்படின்னு இருப்பான். ஓ தனியே தான் எடுத்து வைடா. எனக்கு ஏலாது, இவ்வளவுமா என்ன தூக்க முடியாது, ஓடிடுவான். தூக்க சொன்னா 4 கல்ல தூக்கிட்டு இழக்கிறா, இதுல நோவுது அதுல நோவுது, முடிஞ்சு ஏலான்றான். அப்படியே அது வேதனையா இருக்கு, தூக்க முடியாது, கஷ்டமான்றான். அவனால் அதை தாங்க முடியாது. அதே ஆள் என்ன செய்வான் தெரியுமா, பாப்பா கூப்பிட்டு, இங்க 50 ரூபா காசு தரேன்டா செய்யறான்டா, அப்பவும் செய்ய மாட்டான். 50 ரூபாய்க்கு எவ்வளவு தெரிஞ்சு வைக்கணுமா, நான் நீங்க சம்பளத்தை கொடுத்து ஆள வைங்கம்மா. இதே ஆள் என்ன செய்வான்னு சொன்னா, மாசம் மாசம் காசை கட்டி ஜிம்முக்கு போய் கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்றுக்கிட்டு 50 கிலோவை தூக்குவான். 50 கிலோவை தூக்குவான், தூக்கி இறக்குவான். ஆடா ஒரு 2 கிலோ கல்லை தூக்குடான்டா, அவனுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்குது. ஆனா இவன் காசை கட்டி 50 கிலோவை தூக்குறான், பின்னரம் போய் அப்படி கண்ணாடிக்கு முன்னால கட்சி வருகுதா, என்னடா இது, ஏன்னா இது உனக்கு சுகமா இருக்கு. 50 கிலோ பாரத்தை தூக்குறவனுக்கு சுகமா இருக்குது, ஒரு மூட நெல்ல தூக்குறான வேற வேலை இல்லையான்றான். அப்ப எங்க இருக்குதுன்னு ஒரே வேதனை தான், ஒரே வேலை தான், வெயிட் தூக்குறதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் ஒரு இடத்துல என்னவாகுது, கஷ்டமாகுது, இன்னொரு இடத்துல அது ஒரு இன்பம் ஆகுதுங்க. சும்மா ஒருத்தனை பைசிக்கல் எடுத்து கொடுத்தீங்க, இந்த பைசிக்கல் எடுத்துக்கிட்டு நிறைய கல்முனைக்கு போய் ஒரு சாமான வண்டி கடை புஷ் சைக்கிள போய் மிதிச்சு, கல்முனைக்கா புஷ் சைக்கிளையா, நானு பைத்தியமா அங்க போகிறத வெயிலுக்குள்ள அப்படியம்மா. ஆனா அதே ஆள் என்ன செய்வான் தெரியுமா, வார வருஷம் நடக்க போற சைக்கிள் ரேசிக்கு ஒவ்வொரு நாளும் காலையில கல்முனை போய் வருவான் பைசிக்கல்ல. அப்படியே புட்டிச்சான்னு சொன்னா அவன் மனக்கோட்டை என்ன வார வருஷம் வின் பண்ணணும் கற்பனை பண்ணிக்குவான். அண்ணாதர மரத்தடியில் ஒரு 3 பைசிக்கல் போகுது, அதை பிடிக்கணும், அப்படி போவான். பிடிச்சிட்டேன், இன்னும் 2 பேர் போறான். இப்படியே கற்பனை பண்ணி முந்தி இழைக்கிற நேரம் இல்ல, நிக்க கூடாது, மிரிக்கணும். கல்முனைக்கு டெய்லி போயிட்டு வரான். அது இன்பமா இருக்குது. பாப்பா கடைக்கு போச்சுன்னா கஷ்டமா இருக்குது, ஒரே வேலை. ஆனால் அது எப்ப இன்பமாகும் என்று சொன்னால், நமக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை இன்பமாகலாம், சுகமாக்கலாம், அதுல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். வயல் வேலை போறோம், வயல் வெட்டுறாங்க, வயலை வேலை செய்யறான், புல்லு புழுங்குறான், வெயில நின்று வேலை செய்யறான். கடலுக்கு போறான் மீன் பிடிக்கிறது, அதெல்லாம் கஷ்டம்தான். கடல்ல போறான் மீன் பிடிக்க, ஆத்துல நின்று வீசுறான், கந்து கடுக்குது, கஷ்டம்தான். ஆனா ஒரு சுகமான கஷ்டமா இருக்குது. இதை நான் மீனை பிடிச்சிக்க போய் டவுன்ல விற்று இன்னைக்கு 500 ரூபா 1000 ரூபா காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு மனைவி மக்களுக்கு உணவு பண்ணிட்டு போவேன்.
நான் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துடலாம், பிள்ளைக்கு பால் பொட்டி வேண்டுவேன். ஒரு மீன் படப்பட அந்த சந்து கடுப்பு விளங்க மாட்டேங்குது, திரும்பவும் வலைய வச்சுட்டு அப்படியே நிற்பான். கையை இப்படி கிளப்பிக்கிட்டு ஒரு காமர்த்தியா நின்றுடாச்சுன்னா அப்படா நோதமா. ஆனா ஒரு சந்தோஷம், இந்த வேதனையில் ஒரு சுகம். என்ன, இதை எடுத்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன், என் பிள்ளை சந்தோஷப்பட போகுது, என் பிள்ளைக்கு சோறு கொடுக்க போறேன். என்னடப்பா இது, இதை என்ன சொல்றது இத? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு இதுக்கு பின்னால் ஒரு விளைவு இருக்குது. சோதிக்கிறாங்க, தோத்து போனா கூட கவலைப்பட மாட்டோம். மரத ஓட்டம் பாருங்க, மரத நோட்டம் 30 கிலோமீட்டர் ஓடி ஊர் சேர்ந்து இறங்கி ஓடும், சிறப்பும் இல்லாம வேறுத்து விறுவிறுத்து ஓடி தோத்து போய்த்துருவான். ஆனா கவலைப்பட மாட்டான். அவன் வெயர்வை சிந்தினதுக்காக கண்ணீர் சிந்த மாட்டான். இன்னும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் வின் பண்ணிடலாம். ஆனா 30 கிலோமீட்டர் ஓடி போய் வந்து தோத்து ஒரு லாபம் இல்லாம வீட்டுக்கு போறான். அந்த ஓடினதை நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறான். அப்ப எதையுமே வந்து நம்மளை டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு பரிசு வைக்க போறாங்கன்ற தோத்து போனதுக்கே கவலை வர மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனையாக தந்திக்கிறான்னு சொன்னா நம்ம கவலைப்படுவோமா? கவலைப்படக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அஜபன் லி அம்ரில் மூமின்ங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது அப்படிங்கிறாங்க. ஒரு மூமின்ற விஷயம் வந்து ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சரியம்ங்கிறாங்க? அவனுக்கு அதை சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த பாக்கியம் முஸ்லிமுக்கு மட்டும்தான் வரும், எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமினுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம், வேறு யாருக்கும் கிடையாது அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அவனுக்கு ஏதாவது இது அசாபத்து சர்ரா, அவனுக்கு ஒரு சந்தோஷம் நடந்துட்டுன்னு சொன்னா ஃபஷக்கரல்லாஹ் ஃபகான லஹு கைரா, அல்லாஹ் புகழ்ந்துடுவான். நல்ல ஒரு சந்தோஷம் நடக்குது, பிள்ளை பிறந்துட்டு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது. ஆண் வாரிசு இல்லாமல் இருந்த ஆண் வாரிசு கிடைச்சிட்டு, அவன் கல்யாணம் நடந்துட்டுது, அவன் ஒரு பரீட்சையில் வின் பண்ணிட்டான், அவனுக்கு வந்து ஒரு பரிசு கிடைக்கிது, அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிது, அவனுடைய கனவு நிறைவேறுது, அவனுக்கு ஒரு சீட்டு விளையுது. என்ன கஷ்டம், சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது. அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் புகழுவான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். அதில் அல்லாஹ் அவனுக்கு நல்லவா கொடுப்பான். உலக வாழ்க்கையில் ரெண்டு தான், ஒன்று இன்பம் இல்லாடி துன்பம். இன்பத்திலையும் ஒரு மூமினுக்கு நிலவு தான். அதே நேரத்தில் இதா அசாபத்துக்கு முசீபா, அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் விளைவிக்கப்படுதுன்னு சொன்னால், என்ன துன்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, முசீபான்னு சொன்னால் எல்லாம் காலில் தைக்கக்கூடிய முள்ளிலிருந்து அவ்வளோ பேர் மௌத்தா போகிறது வரைக்கும் என்னத்தை எடுத்தாலுமே அந்த துன்பம் நடக்குதுன்னு சொன்னால் ஃபஸபுர, பொறுமையாயிருப்பான். அதுவும் அல்லாஹ் அவனுக்கு நலவாகி கொடுத்துருவான், பொறுமையாயிருப்பான். மூமினுக்கு மட்டும் உள்ள ஒரு விசேஷம் தான் வந்து இந்த இன்ப துன்பங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவனுக்கு நிலவு தான் நடக்கும். சடைஞ்சிட மாட்டான், விட்டுற மாட்டான், மூச்சை விட்டுற மாட்டான், தற்கொலை முயற்சி போக மாட்டான், அல்லது மென்டலாக பைத்தியமாக வந்து அலைய மாட்டான். அப்போ அதை சோதனை தளமாக நம்ம முதல்ல எடுத்துடணும். எல்லாரும் வந்து இந்த உலகத்து வாழ்க்கையே ஒரு சோதனை தளமாக எடுத்துடணும். என்ன நடக்குது உடனே கணக்கு போடும், அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான்னு நினச்சிக்கிட்ட மனுஷன்னா அதை சவாலாக எடுக்கலாம். அது ஒரு சவாலாக எடுத்து இதில் நான் வின் பண்ண போகிறேன் எங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிச்சானா இல்லையா? அல்லாஹ் நெருப்பில் போட்டு சோதிச்சானா இல்லையா? பிள்ளையை முன்னாடியே போய் பாலவனத்தில் விட சொல்லி விட்டு சோதிச்சானா இல்லையா? சொந்த பிள்ளையை அறுக்க சொல்லி சோதிச்சானா இல்லையா? சோதிச்சா. நபிமார்கள் எல்லாருமே சோதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த சோதனைகளை வர்ற நேரத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான். இதில் நான் அல்லாஹ் கிட்ட நேசத்துக்குரியனாகணும். அல்லாஹ் பிள்ளைக்கு வருத்தம் தந்துட்டான், டாக்டர்மாரெல்லாம் கை விரிச்சிட்டாங்க, குறிச்சாத்திரம் பார்க்க ஓடுறான்னா. எல்லாரும் வர்ற வீட்டுக்கு வரவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு குறியை பாருங்க, ஒரு நூலை கட்டுங்க, ஒரு மந்திர வேலையை செய்யுங்கப்பா, இந்த புள்ள படுற பாட்டை வச்சுக்கிட்டு இருக்கணும். இவன் பார்ப்பான், என்ன செய்யறது, புள்ள படுற அவஸ்தையை தாங்க முடியலையே, அவன் துடிக்கிற துடியை நம்மளால தாங்க முடியலையே, பெத்த வயிறு பத்தி எரியுதே, பரவாயில்ல தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே கொண்டு குறி சாத்திரம் பார்க்கறது ஒரு சோதனையா அதை நினைச்சிட்ட மனுஷன்னா அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் தான் நம்ம வாழ்வு ஹயாத் எல்லாத்தையும் கொடுத்துறேன், சாவு வாழ்வு எல்லாத்தையும் அல்லாஹ் தானே கொடுக்குறான். இப்போ தப்பினா கூட திரும்ப சாகாமல் இருக்கிறதுலாமா? இப்போ உசுறு கிடந்தா திரும்ப அப்படியே வாழ்ந்துடலாமா? திரும்ப ஒரு நாளைக்கு சாகத்தானே போகிறோம் நம்ம. அது எப்போவா இருந்தால் என்ன? அல்லாவுடைய நிர்ணயத்தின்படி தானே எல்லாம் நடக்க போகுது. அல்லாவுடைய எழுத்து இந்த காய்ச்சல மவுத்தானவன்டா மவுத்து தானே. அல்லாஹ் நம்மளை சோதிக்கான், போக மாட்டேன்,
ஊரே வந்து சொன்னாலும் போக மாட்டேன், குறிவாக்க போக மாட்டேன், அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ்க்கு ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டேன். ஒரே புட்டியா நின்று அதை ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அந்த நோயாளியை வச்சுக்கிட்டு சேவை செய்யறது, அது ஒரு தாங்கும் மனசை இதயத்தை கொண்டு வரலாம்னு சொன்னால், ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வரலாம்னு சொன்னா எல்லாத்தையும் சோதனையா எடுத்தா மட்டும்தான் முடியும். எல்லா விஷயத்தையும் வந்து சோதனையாக நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஏன் அல்லாஹ் சோதிக்கணும்ன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அல்லாஹ்க்கு தெரியாதா ஈமான்தார் யாருண்டு? அல்லாஹ்க்கு தெரியாதா ஈமான் இல்லாத யாருண்டு? அல்லாஹ்வுடைய ஒரு நியதி என்ன தெரியுமா? நாளை மறுமையில அல்லாஹ் மஹ்ஷர் வெளியில விசாரணை நடக்கிற நேரத்தில் ஏன் எதுக்கு என்ற எந்த ஒரு கேள்வி எந்த ஒரு அடியானும் கேட்காத அளவு தான் தீர்ப்பு வழங்குவான். ஏன் அல்லாஹ் கேட்கவே, அவனுக்கே தெரியும் நம்ம பாவிதான், இவ்வளவு தண்டனை நமக்கு தேவைதான், இவ்வளவுக்கு அல்லாஹ் வந்து நமக்கு பரிசாரான்றதுன்னா சரிதான், எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத தான் அல்லாஹ் விசாரிப்பான். அதுக்காக வேண்டி சோதிப்பான். சும்மா போய் ஒருத்தனை நிப்பாட்டி வச்சு, நான் ஸ்கூலில் பார்க்கலாமே, ஸ்கூலில் வகுப்பாசிரியர் தெரியும் இந்த 20 பேரில் 5 பேர் உருப்படவே மாட்டான், அவங்க எக்ஸாம் எல்லாம் ஒன்று வேணும்டா, நீங்கள் 15 பேர் கெட்டிக்காரங்க தான், நீங்கள் எல்லாம் போங்க நாளைக்கு 7ஆம் ஆண்டுக்கு போங்க, நீங்கள் 5 பேரும் வாங்க நாளைக்கு 6ஆம் ஆண்டுக்கே வாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை போய் வாப்பா விட்டு சொல்லுவான், சார் ஃபெயில் ஆகி விட்டார். ஏன்டா ஃபெயில்? என்னமோ தெரியல, கோவமே தெரியல, ஃபெயில் ஆகி விட்டான். பாப்பா வருவான், என்ன சார் பார்த்த வேலை? அவன் வந்து கணக்கெல்லாம் அவனுக்கு ஓடாது, கணக்கு கொடுத்து பார்த்துருக்கலாமே நீங்கள். அப்படியம்மா இந்த பிள்ளைக்கு நான் டியூஷன் கிளாஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாமே நீங்கள். அப்படியம்மா அப்படியே தூக்கி எக்ஸாம் பேப்பரை தூக்கிங்க பாரு, பிள்ளை செஞ்ச லட்சணத்தை தூக்கி எறிஞ்சா பேசவே முடியாது. அதுக்கு பிறகு சார் ஒன்றும் செய்ய முடியாதாம்பா. அதான் அல்லாஹ் வந்து இங்கேயே சோதிக்கிறான். நாளை மறுமையில் கூப்பிட்டு வா நரகத்துக்கு போ. ஏன் அல்லாஹ் ஏன் நரகத்தை? என்ன உனக்கெல்லாம் வந்து சொத்துக்களை தந்து நல்ல வசதியோடு வாழ வச்சுருந்தேன், திடீர்னு அந்த சொத்துக்களை நான் அழிச்சிருந்தா நீ எனக்கு ஏசிருப்படா, அந்த சொத்துக்களை திடீரென்று நான் எரிச்சிருந்தா நீ என்னை வணங்காமல் விட்டுருப்ப, எரிச்சு பார்த்துருக்கலாமே யாரெல்லாம் நான் உன்னை வணங்கி தான் இருப்பேன் கேட்டுருவான். கேட்கறதுக்கு இடம் வைக்க மாட்டான், சோதிப்பான் அல்லாஹ், சோதிப்பான். ஆக அல்லாஹ் வந்து சோதிக்கிறான். நம்மள யாரு திறமையானவங்க, யாரு பொறுமையாளி, யாரு தியாகி என்று பார்க்க ஹத்தா நலமை அப்படின்னு அல்லாஹ் சொல்ல, நாங்கள் பார்க்கணும், அதுக்கு சோதிக்கிறேங்கிறான். அல்லாஹ் தெரியாமலுக்கு இல்லை, அதை வெளிப்படையிலேயே உங்களுக்கு காட்டணும், அதுக்காக வேண்டிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு நம்மளை சோதிக்கணும். அப்போ உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு சோதனையாக எடுத்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு சுகமான வேதனையாக நமக்கு மாறிடும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் கஷ்டம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நலவு இருக்கிறதாக நினைச்சு அதை தாங்கிறது இன்னும் இலகுவாக இருக்கும். தன்னம்பிக்கைங்கிறது என்ன, மனசு தடைஞ்சு போகாம, மனசு தளர்ந்து போகாம நம்ம ஸ்டடியா இருக்கிறதான தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை எப்போ இழந்து போவோம், என்னப்பா நமக்கு தானே இது இப்படி நடக்குது, நமக்கு தானே இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சா தானே மனசு உடைஞ்சு போகும். எல்லாமே நலவுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துடலாம். எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 216வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லவாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை விரும்புவீங்க, அது உங்களுக்கு ஒரு கெடுதியாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கறான் அல்லாஹ். அல்லாஹ் தான் அறிஞ்சவன், உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்லன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அது கெடுதியா இருக்கும். கெடுதின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு நலவா இருக்கும். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல வந்து நமக்கு என்ன விளங்கணும்னு சொன்னா, என்ன நடந்தாலும் இது நலவுக்குன்னு நினைக்கணும். நினைச்சாத்தான் நம்மளால ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ முடியும். அதுக்கு இன்னொரு அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் இரக்கமுள்ளவங்கிறாங்க. எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை விட அல்லாஹ் இரக்கமுள்ளவன். நம்ம தாய் நம்மளோட கருணை காட்டுவா இல்லையா? ஒரு தாய் வந்து யுத்தத்தில் பிரிஞ்சு போன குழந்தைய தேடிக்கிட்டு ஓடி வந்து அங்கேயே தூக்கி மடியில் வச்சு பால் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அந்த பெண்ணு அந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் போடுவாங்களா, நெருப்பில் போடுவாங்களான்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி யாரை சொல்லலாம் சாத்தியமாகும்,
வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக